மதிப்பை மக்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்தவர். கருப்பர் நகரம் இவரது இயக்கத்தில் வெளியானது. இயக்குனர் திரு வெற்றிமாறன் அவர் தயாரிப்பில் இவரது மனுஷி திரைப்படம் விரைவில் கண்களுக்கு விருந்தளிக்க உள்ளது. திரைப்பட இயக்குனர் திரு கோபி நயனார் அவர்களை கவிதை நூல் குறித்து பேச அழைக்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் அறிவுமதி அவர்களை வணங்குவதன் வழியாக இந்த அரங்கில் உள்ள எல்லோரையும் வணங்குவதற்கு சமம் என்று நம்புகிறேன். இந்த இவரை யாருமே கண்ட்ரோல் பண்ணுறது இல்லையான்ற மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல எனக்கு அந்த கவிதை தொகுப்பை படித்த உடனே வீட்லேயும் கேட்குறதில்ல, வெளியும் கேட்குறதில்ல. அப்படின்னா ஒரு மனுஷன் எப்படி கட்டுத்திட்டம் இல்லாமல் வளருவான்றதுக்கு இந்த கவிதை தொகுப்பு ஒரு உதாரணம். அதாவது ஒரு காதல் கவிதை சம்பந்தமான ஒரு நூல் வெளியீட்டு விழான போது என்னளவில் நான் என்ன நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா, நாமெல்லாம் உட்காந்து இந்த நிகழ்வை பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் எல்லாமே ரிட்டையர்டு, லவ்வில் எல்லாமே ரிட்டையர்ட் ஆனவங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு இதை காதலை இதை விட அவமானப்படுத்துறதுக்கு வேறு எதனா இருக்குதா? இல்லை, எல்லாரும் நான் கவிதை தொகுப்பின் வழியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன், நீங்களும் வாழ்த்துக்கள் என்ற பிறகு நீங்களும் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுகளை கொடுக்கின்ற சதியா அப்படின்ற மாதிரி இருக்குது. நிறைய பேர் உஷாராயிட்டாங்க. நாம் என்ன இருந்தாலும் நம்ம பழைய கதையை பேசக்கூடாது அப்படின்றதுல. அதாவது இவர் எனக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னா, ஒரு பெரியாரிஸ்ட். அதுதான் எனக்கு இவர் ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒரு மருத்துவராக எனக்கு அறிமுகமாகறாரு, ஆனால் ஒரு சமூக மருத்துவராக என் கூட வந்து தோழமையாக மாறுறாரு. ஏன்னா ஒரு தனி மனிதன் மீது இருக்கின்ற ஒரு அன்பு தான் வந்து ஒரு சமூகத்தினுடைய விடுதலைக்கு வந்து அடிப்படையாக மாறும். தந்தை பெரியார் அவர்கள் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தினவர். பெரியாரை போல் பெண்களை நேசித்தவர்கள் இருக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன். அதனால தான் பெண் என் அடிமையானால் அப்படின்ற ஒரு புத்தகத்தை அவரால் எழுத முடியுது. எப்போ நம்மக்கிட்ட காதல் இல்லாமல் போயிடுதோ அப்போ பெண்கள் மீதான மரியாதை போயிடும்னு அர்த்தம். ஏன்னா ஆணுக்கும் பெண்ணுக்குமான மிகப்பெரிய ஒரு இயற்கை உறவாக காதல் இருக்குது. காதல் தான் பெண்கள் மீது மிகப்பெரிய மரியாதையை உருவாக்குது. காதல் தான் பெண்களை வந்து இந்த சமூகத்தில் வந்து பயங்கரமாக பெண்களை வந்து கட்டுப்படுத்துவாங்க, ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி. ஆனால் தனி மனிதனாக ஒரு ஆண் ஒரு பெண்கிட்ட தோற்று போகிறதுக்கு தான் விரும்புகிறான். நான் இல்லை, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் தெரியுமா அப்படின்னு எந்த பெண்ணும் ஆணை பார்த்து சொன்னது கிடையாது. ஆனால் எல்லா ஆண்களும் பெண்களை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. பார்க்குறியா, நான் மாடியிலேருந்து கீழே ஊற்றுறேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் இருக்குதுல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட்லாம். இது எல்லாமே ஆண்கள் பெண்கள்கிட்ட பேசுகிறது. ஏன்னா எப்பொழுதுமே ஆண் ஒரு பெண்ணிடம் தோற்று போவதை தான் விரும்புகிறான். ஏன்னா ஒரு ஆண் பெண்ணிடம் தோற்று போவது தான் ஒரு சமூகத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான அடிப்படை ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் வந்து எல்லார் வாழ்க்கையில் இருக்கும். எந்த ஆண்களும் இல்லைன்னா சொல்லவே முடியாதுங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு காதல் சமூகம் நம்மக்கிட்ட இருந்ததில்லை. ஆனால் இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி பசங்களுக்கு வந்து லவ்வே இல்லை. எந்த பசங்கிட்டே லவ் கிடையாது. இந்த லவ் ஏன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, முதலாளித்துவ சமூகத்தினுடைய வளர்ச்சி ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒரு இயந்திரமாக மாற்றிருக்குது. தன்னுடைய எல்லா தேவைகளையும் வணிகர்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம். ஒரு மீன், ஒரு அரிசி, தண்ணீர், பால், முட்டை, இது எல்லாமே நம்மளிடம் இருந்த ஒரு மிகப்பெரிய அடிப்படை பொருள் உணவு. இந்த உணவெல்லாம் முதலாளிகள் கிட்ட போயிடுச்சு. எப்படி உணவுகள் முதலாளிகிட்ட போச்சோ அது மாதிரி உறவுகளும் முதலாளிகளில் போயிடுச்சு. இன்றைக்கி முதலாளிகள் நமக்கான உணவையும்
நமக்கான உடைகளையும் நமக்கான இருப்பிடங்களையும் நம்மளுக்கான நிலங்களையும் தீர்மானிப்பது போல் நமக்கான உறவுகளையும் தீர்மானிக்கிறதுக்கு முதலாளிகள் முடிவு செய்த பிறகு நம்ம குழந்தைங்க கிட்ட காதல் இல்லை. இதான் மிக பிரச்சனை. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கல்வி கொடுக்குறீங்க, நல்ல உடைகள் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான சௌகரியங்களையும் பண்ணுறீங்க. ஆனால் என்னைக்காவது அந்த குழந்தைங்களுக்கான காதலை நீங்கள் கொடுத்துருக்குறீங்களா? எப்படி காதலிக்கணும்னு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறீங்களா? தனக்கான ஆணை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, தனக்கான பெண்ணை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அவங்க அந்த உறவுகளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்றதுக்கான எந்த விதமான விஷயமும் நம்மக்கிட்ட இல்லை. அது படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், சமூகத்தில் ஒரு பெரிய மதிப்புள்ளவனாக இருக்கணும். ஆனால் காதலிக்கணும் அப்படின்றத நம்ம எந்த குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்குறது இல்லை. ஏன்னா காதலிக்கிறவங்ககிட்ட மட்டும்தான் அன்பு இருக்கும், அன்பு இருக்கிறவங்ககிட்ட மட்டும்தான் சமூக உறவு இருக்கும். யார்கிட்ட சமூக உறவை பற்றிய பெரிய சிந்தனை இருக்கிறதோ அவங்ககிட்ட ஏற்றத்தாழ்வு இருக்காது, பாகுபாடு இருக்காது. அப்போ பாகுபாடு இல்லாத ஒரு சமூகத்தை நம்ம கட்டமைக்கணும்னா காதலிக்கிற ஒரு சமூகத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்குது. காதலே வற்றி போன இந்த காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் வந்ததுதான் நான் நம்புகிறேன். ஏன்னா இதில் நான் படித்த கவிதைகளில் எனக்கு ரொம்ப நேரம் திரும்ப திரும்ப நான் படித்த ஒரு கவிதை எதுன்னா, எதுவுமே அவமானமாக தோன்றுவதில்லை நீ என் பார்வை நிராகரித்த பின்பு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு பொண்ணு நீ இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டாள்னாக்கா அதுக்கப்புறம் வாழறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஏன்னா ஒரு சமூக விடுதலைக்கு தற்கொலை செய்து கொள்ளுகின்ற தற்கொலை படைகளைப் போல காதல் இல்லாத போது தற்கொலை செய்து கொள்வது காதலில் மட்டும் தான், வேறு எதுவும் கிடையாது வாழ்க்கையில். இப்போ இந்த அறையை எப்படி இருக்குதுன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் சமமாக உட்காந்து ரொம்ப சுகமாக, அப்படி அந்த வார்த்தைக்கு சொல்லணும், சுகமாக சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னா இங்கே காதலை பற்றி பேசிக்கணும் இருக்கிறதுனால தான். இந்த மாதிரியான அரங்கை நம்ம எந்த மேடையிலையும் நம்ம பார்த்ததில்லை. அப்போ ஒரு சமூகமே சுகமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அப்போ ஒரு சமூகமே பாகுபாடற்ற ஒரு காதலை பற்றி தொடர்ந்து பேசிக்கினே இருக்கணும். அப்போது காதலை இலக்கியங்களில் பல வடிவங்களில் நாம் வந்து நம்ம எடுத்து எழுதணும்னா கூட கவிதை போல காதலுக்கு துணை செய்வது வேறு எதுவும் இல்லைன்றதை நான் நம்புகிறேன். கரெக்டு தானே அண்ணா? அண்ணா, கவிதை போல் காதலுக்கு துணை செய்வது வேறு எதுவும் இல்லை. அந்த அடிப்படையில் இந்த கவிதை மிக முக்கியமானதாக நான் நம்புகிறேன். இந்த கவிதை எழுதின மருத்துவர், சமூக சிந்தனையாளர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். இந்த சமூகத்திற்கு ஏன் காதல்